Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 40. கட்சியின் தலைமை காரியாலயத்தில் எக்கச்சக்கமான கூட்டம். ஏகப்பட்ட கூச்சல் சந்தடி. ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட 3 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் கட்சி ஒருமனதாக தேர்ந்தெடுத்தது வானரைத்தான். ஆளும் கட்சி தலைவர் இப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் மக்களிடையே மதிப்பிழந்து விட்டார். பைசா பிரயோஜனம் இல்லாதவர் என்று எல்லோராலும் நினைக்கப்பட்டவராக வானருக்கு வெற்றி நிச்சயம் என்று அனைவரும் நம்பினார்கள். நியூயார்க்கில் பெரிய ஹோட்டல் ஒன்றில் கட்சியின் முக்கிய புள்ளிகள் கூடி தேர்தலுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி திட்டமிட்டார்கள். பிரச்சார பிரிவின் தலைவராக இருந்த மனிதர் அட்டகாசமாக பேசினார். அவரிடம் வானருக்கு ஒரே எரிச்சல். எங்கே வேலை செய்வதில் எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா? நீங்கள் நான் பணி செய்யும் 3வது ஜனாதிபதியாக்கும் என்றார் அவர். ஓஹோ என்றான் வானர் சும்மா மரியாதைக்காக. கையை காலை ஆட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டமாக பேசினார் அவர். இதை பாருங்கள், அமெரிக்காவின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் தான் ஒரே ஆள் என்ற எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். டெலிவிஷன் பேட்டி, பொதுக்கூட்டங்கள், அது இது என்று பித்து வாங்க வேண்டும். புரிகிறதா மிஸ்டர் ஜனாதிபதி? தயவு பண்ணி என்ன ஜனாதிபதினு கூப்பிடாமல் இருக்கிறீங்களா என்றான் வானர். அவர் சிரித்தார். சாரி, நாக்கில் அப்படி வந்துவிட்டது. அதனால் என்ன, எனக்கு என்னவோ இப்போதே நீங்கள் வெள்ளை மாளிகையில் குடியேறிவிட்ட மாதிரி தான் இருக்கிறது. ஜனாதிபதி பதவிக்கு நீங்கள் தான் தகுந்த நபர் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால்தான் நான் இங்கே வேலை செய்ய வந்திருக்கிறேன். மற்றபடி பணங்காசுக்காக நான் வரவில்லை. நான் வசதியானவன் பணங்காசுக்காக வேலை செய்யவில்லை என்று சொல்லிக் கொள்ளீர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வானர் எண்ணிக்கொண்டான். அந்த மனிதர் தொடர்ந்து, ஜனாதிபதி பதவிக்கு நீங்கள் தான் சரியான ஆள் என்று எங்களுக்கு தெரியும். அது மக்களுக்கும் தெரிய வேண்டும். அதற்காக மக்களை பல வகைகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிரிவிடமும் நீங்கள் போய் பேச வேண்டும் என்று கூறிவிட்டு வானரின் முகத்தின் அருகே குனிந்து, உங்கள் மனைவி நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய அதிர்ஷ்டம். பெண்கள் பத்திரிகைகள் அவரை பற்றி கட்டுரைகள் வெளியிட போட்டி போடும். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி வெளியிட துடியாய் துடிக்கும். வானரின் எரிச்சல் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஓஹோ அப்படியா என்றான். நீங்கள் ஒரு பண்டம் மிஸ்டர் வானர், வியாபார பண்டம். எல்லா பண்டங்களையும் மக்களிடம் விற்பனை செய்கிற மாதிரி உங்களையும் விற்பனை செய்யப் போகிறோம் என்றார் அவர். எல்லோரும் போன பிறகு கட்சியின் பெரும்புள்ளியிடம் வானர் முணுமுணுத்தான். என்ன இந்த ஆள் என்னை ஒரு பண்டம் என்கிறார்? அவர் ஆறுதலாக சொன்னார். அவர் என்னவென்றாலும் சொல்லிட்டு போட்டோம். மனிதர் காரியத்தை சாதித்து கொடுப்பார், அதுதான் முக்கியம். இதற்கு முன் 2 ஜனாதிபதிகளுக்காக வேலை செய்து வெற்றி தேடி தந்தவர் அந்த ஆள். ஜனங்களின் மனத்தை அறிந்தவர். அவர் சொல்கிற மாதிரி நீ ஒரு வியாபார பண்டம் தான், மக்களிடம் உன்னை விற்றாக வேண்டும். எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றான் வானர். வெறுப்பாக இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டியதுதான் என்றார் அவர் அவன் தோளில் கை போட்டபடி. உன்னுடைய லட்சியம் என்ன? ஜனாதிபதி ஆவது இல்லையா? அதை அடைவது ஒன்றுதான் உனக்கு குறியாக இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை நீ அடைவதற்கு நாங்கள் அவ்வளவு பேரும் பாடுபடுகிறோம். ஆனால் நீயும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஆளை எனக்கு பிடிக்கவில்லையே. ஆனால் அவரைப் போல ஒருத்தர் கிடைப்பது கஷ்டம். சரி, இனிமேல் அவரை நானே கவனித்துக் கொள்கிறேன். நீ உன் பக்கம் அதிகம் வராமல் பார்த்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி என்றான் வானர். அன்று முதல் வானருக்கான பிரச்சாரம் தூள் பறக்கலாயிற்று. டெலிவிஷனில் வானர், ரேடியோவில் வானர், பொதுக்கூட்டங்களில் வானர். நோக்குமிடமெல்லாம் அவனுடைய பிரம்மாண்டமான வண்ண போஸ்டர்கள், கட் அவுட்கள். அமெரிக்க வழக்கறிஞர் சங்கத்தின் வருடாந்திர மாநாடு மெக்சிகோ நாட்டில் அக்கபுல்கோ என்ற இடத்தில் நடப்பதாக இருந்தது. ஜெனிஃபருக்கு அழைப்பு வந்திருந்தது. அவளுக்கு கைமேல் 1/2 டஜன் முக்கியமான வழக்குகள் இருந்தன. ஆகவே இதற்கு போக வேண்டாம் என்று முதல் நினைத்தாலானால் ஜோசப்புக்கு பள்ளிக்கூட விடுமுறையாக இருந்தது. வெளியூருக்கு போவதென்றால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். 3 டிக்கெட்டுகள் வாங்கச் சொன்னாள் ஜெனிஃபர். அவள், ஜோசப், வேலைக்காரி. அன்றிரவு சாப்பிடும்போது, அக்கபுல்கோவுக்கு போக போகிறோம், உனக்கு இஷ்டம் தானே என்றாள். அக்கபுல்கோவா? மெக்சிகோவில் இருக்கிறது, மேற்கு கடற்கரையில் இல்லை? கரெக்ட். அங்கே பீச்சில் டாப்லெஸ் நிறைய பார்க்கலாம்ல? ஜெனிஃபருக்கு தூக்கி வாரி போட்டு. ஜோசப், ஏம்மா நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? அங்கே அப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நிர்வாணம் என்பது இயற்கையான விஷயம் தானே என்றான் ஜோசப். ஆமாம் ஆமாம் என்றாள் ஜெனிஃபர். அவனுடைய வயதுக்கு மீறின பேச்சை கண்டு அவளுக்கு அதிசயமாக இருந்தது. கடலுக்குள் போய் நாம் மீன் பிடிக்கலாம் இல்லையாம்மா? ஓ போகலாம், ஆனால் ரொம்ப தூரம் போனால் ரொம்ப பெரிய மீன் இருக்குமே. இருக்கட்டுமே, அப்போ தானே ஜோர் என்றான். வானரே பேசுகிற மாதிரி இருந்தது ஜெனிஃபருக்கு. இன்னும் என்னென்னமா அங்கே செய்யலாம்? குதிரை சவாரி செய்யலாம், ஊர் சுற்றி பார்க்கலாம். போமா, ஊர் சுற்றி பார்க்குறதா சொல்லி பழைய சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு சர்ச் போலவே தான் எல்லா சர்ச்சும். இதே வாக்கியத்தை வானரும் ஒரு முறை சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது.
அக்கபுல்கோவில் அவர்கள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்த பங்களா அமர்க்களமாக இருந்தது. ஜெனிஃபரின் கட்சிக்காரர் ஒருவர் அதை அமர்த்தியிருந்தார். நீச்சல் குளத்துடன் இருந்தது அந்த பங்களா. போய் சேர்ந்து பெட்டி படுக்கைகளை கீழே வைத்த உடனே ஜோசப், ஆமாம் வெளியே போகலாம், இங்கிலீஷ் பேசுகிறவங்களை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு, இந்த ஊரில் என்ன மொழி பேசுகிறாங்கன்னு கேட்கணும் போல் இருக்கிறது என்றான். ஆனால் கண்ணிக்கு போனதுமே அவனுக்கு பெருத்த ஏமாற்றம். எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசினார்கள். ஊரில் எங்கு பார்த்தாலும் அமெரிக்க டூரிஸ்ட்கள் நிரம்பி இருந்ததே காரணம். கடற்கரை ஓரமாக குதிரை வண்டியில் சவாரி செய்தார்கள். ஜோசப்புக்கு ஒரே குஷி. அந்த ஊர் உணவும் அவனுக்கு பிடித்திருந்தது. ஹை அலா என்று ஜாய் அலா என்ற விளையாட்டுப் போட்டிகளில் பற்றி ஊர் முழுக்க விளம்பரங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. போய் பார்க்கலாமா என்று ஜெனிஃபர் கேட்டால், டிக்கெட் விலை அதிகம் என்றால் வேண்டாம் என்றான். ஜெனிஃபருக்கு சிரிப்பு வந்தது. எப்படியோ சமாளிச்சுக்கலாம் வா என்றான். அதன் பின் இன்னும் பல இடங்களுக்கு சென்று வேடிக்கை பார்த்தார்கள். போதுண்டாக்கா, நான் உனக்கு களைப்பாக இருக்குமே, ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்றாள் ஜெனிஃபர். சரிம்மா, உனக்கு களைப்பாக இருந்தால் போகலாம், உனக்கு வயசாகிடுது என்பது எனக்கே மறந்து போயிடுச்சு. ஜெனிஃபருக்கு ரோஷமாக இருந்தது. என் வயசை பற்றி கவலைப்படாத என்று கூறியவள் அவனுடன் மேலும் வெகு நேரம் சுற்றினாள். கடலில் டைவடிக்கும் வேடிக்கைகளை பார்க்க இருவரும் சென்றார்கள். உயரமான குன்றுகளின் மீதிருந்து 150 அடிக்கு கீழே உள்ள கடலில் அந்த வீரர்கள் குதித்தார்கள். கையில் தீப்பந்தங்களை ஏற்றி வைத்துக்கொண்டு பெருமலைகள் கரையை தொடும் நேரம் பார்த்து குதித்தார்கள். மயிரிழை தப்பினாலும் பாறைகளில் தலைமோதி மரணம்தான். அதற்கு மறுநாள் காலை கடற்கரைக்கு சென்றார்கள். ஜெனிஃபரும் ஜோசப்பும் வேலைக்காரியும். கடலில் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு விசைப்படகுகளும் பாய்மரப் படகுகளும் நிறைந்திருந்தன. நீர் சறுக்கு விளையாடி கொண்டிருந்தார்கள் ஏராளமான பேர். நாம விளையாடலாமாம்மா என்றான் ஜோசப். விசைப்படகுகள் படுவேகமாய் பறக்கும், உனக்கு பயமாக இருக்காதா? ஜோசப் அதற்கு பதில் சொல்லாமல் நீரை கீறி கொண்டு ஓடும் நபர்களையே பார்த்தவாறு இருந்தான். பிறகு மெல்லிய குரல், அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமாம்மா? உன்னை இயேசுநாதரின் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன்னா சொல்லிட்டு என் கையில் ஒரு ஆணி அடித்தான் என்றான். ஜெனிஃபருக்கு மூச்சு நின்றது. தான் அனுபவித்த அந்த பயங்கர சித்திரவதையை பற்றி அவன் பேசுவது இதுதான் முதல் தடவை. மண்டியிட்டு மகனை அணைத்து கொண்டாள் அவள். ஜோசப், இப்போ எதுக்கு திடீர்னு அதை பற்றி பேச்சு? அவன் தோள்களை குலுக்கி கொண்டான். ஏன் ஞாபகம் வந்துன்னு எனக்கே தெரியலம்மா. இயேசுநாதர் தண்ணி மேலே நடந்தார் இல்லையா, இவங்க தண்ணீர் மேலே நடக்கிறத பார்த்து ஒரு வேளை அந்த ஞாபகம் வந்ததோ என்னவோ என்றவன் தாயின் முகத்தை நோக்கினான். அதில் படர்ந்திருந்த வேதனை உணர்ந்தான். சாரிம்மா, அதை பற்றி நான் இனிமேல் பேச மாட்டேன் என்றான். குழந்தையை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டாள் ஜெனிஃபர். பரவாயில்ல கண்ணா, நீர் சறுக்கு விளையாடணும்னு சொன்னியே, சாப்பிட்டு விட்டு போகலாம். ஹோட்டலில் சாப்பாடு பிரமாதமாக இருந்தது. ஜோசப்புக்கு ரொம்ப பிடித்து விட்டது. வயிறு முட்டை சாப்பிட்டான். நான் போய் மோட்டர் போட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேம்மா என்று சொல்லிவிட்டு சென்றவன் சில நிமிடங்கள் திரும்பி வந்து, போட் ரெடிமா என்றான். கொஞ்சம் பொறுத்திருப்பது நல்லது என்று ஜெனிஃபர் சிரித்தாள். எதுக்குமா? நீ வயிற்றுக்குள் ஏகப்பட்டது தள்ளி இருக்கிறாய், தாங்காமல் தண்ணீரில் மூழ்கி விடுவாய். அதெல்லாம் மூழ்க மாட்டேன், வந்து பார். விசைப்படகு அமர்த்தி கொண்டார்கள். நீரில் சறுக்கி கொண்டு செல்வதற்கான ஸ்கீ பட்டைகளை காலில் மாட்டிக்கொண்டு படகின் பின்னே விரைந்தார்கள். முதல் 5 நிமிடத்துக்குத்தான் ஜோசப் எழுந்து கொள்வதுமாக தடமாறினான். பிறகு தண்ணீரிலேயே பிறந்து வளர்ந்தவன் போல தேர்ச்சி பெற்று விட்டான். ஒற்றை ஸ்கீயில் சறுக்கவும் ஸ்கீயே இல்லாமல் வெறுங்காலிலே மிதக்கவும் தெரிந்து கொண்டு விட்டான். பிற்பகல் அவர்கள் கடற்கரை மணலில் சோம்பேறித்தனமாக படுத்திருந்தார்கள். பங்களாவுக்கு ஜீப்பில் திரும்புகையில் தாயின் மடியில் தலையை புதைத்து கொண்டு, உனக்கு ஒன்று சொல்லட்டுமாம்மா, இன்றைக்கி தான் என் வாழ்க்கையிலே பிடித்தமான நாள் என்றான் ஜோசப். திங்களன்று காலையில் அவள் மாநாட்டுக்கு புறப்பட்டான். தனக்கு பிடித்தபடி உடை அணிந்து கொண்டு கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது அவளுக்கு திருப்தியாக இருந்தது. அவளுக்கு வயதாகிவிட்டது என்று ஜோசப் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் ஜோசப்பின் 34 வயது அக்கா போல, அழகான அக்கா போல தான் இருக்கிறோம் என்று ஜெனிஃபர் எண்ணிக்கொண்டாள். வேலைக்காரியிடம், நான் வர்ற வரைக்கும் ஜோசப்பை பத்திரமா பார்த்துக்கோ, வெயில் அதிகம் சுற்ற விடாது என்று கூறிவிட்டு கிளம்பினார். பிரம்மாண்டமான ஹாலில் 750 பிரதிநிதிகள் கூடியிருந்தார்கள். பதிவு செய்து கொள்ளும் இடத்தில் கையெழுத்திட்டு உள்ளே சென்றாள் ஜெனிஃபர். டசன் கணக்கான நண்பர்களும் தெரிந்தவர்களும் இருந்தார்கள். எல்லோரும் ஏதோ பிக்னிக் வந்தது போல உல்லாசமாக உடை அணிந்திருந்தார்கள். அச்சடித்த நிகழ்ச்சி நிரலை அவள் கையில் கொடுத்திருந்தார்கள். அவள் அதை பார்க்காமல் நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தாள். ஒலிபெருக்கியில் ஒரு குரல் ஒலித்தது. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். அன்பு கூர்ந்து எல்லாரும் அவரவர் இருக்கைக்கு சென்று அமருங்கள். கூட்டம் ஆரம்பமாக போகிறது. சிறு சிறு கும்பல்களாக பேசிக்கொண்டு நின்றிருந்தவர்கள் தங்கள் இருக்கைகளை தேடி சென்று உட்கார்ந்தார்கள். ஜெனிஃபர் நிமிர்ந்து மேடையை பார்த்தாள். 6 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தான் வானர். தொடரும்.